ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஒன் யாரு? சூப்பர் ஸ்டாரா தளபதியா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு டபிள்யூ நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒருத்தர்லாம் கமெண்ட்ல உனக்கு செய்வனை வைக்காம விட மாட்டேன்டா அந்த அளவுக்கு இறங்கிட்டார். இன்னொருத்தர்லாம் எலுமிச்சை பழத்தை இங்கிருந்து அந்த வீட்டுக்கு விடாதது மட்டும்தான் பாக்கி. இதெல்லாம் எங்கிருந்து நடக்குதுன்னு கரெக்டாக பார்த்தா விஜய் அவர்கள் கரெக்டாக அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். விஜய் அவர்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு. என் தலைவன் சின்ன வயசுலேருந்து இன்டர்வியூவில், படத்தில், ஆடியோ லான்ச்சில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு. இதை விஜய் ரசிகர்கள் ஒத்துக்கணும், அவர் தான் நம்பர் ஒன். இங்கிட்டு ரஜினி ரசிகர்களும் ரஜினி வரேன் 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 அரசியலுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியாக வரேன் பாய் அப்படின்னு போயிட்டாரு. அலை வரட்டும் அப்போ நான் வரேன் அப்படின்னாரு. ஆனால் விஜய் அவர்கள் எதையுமே யோசிக்கல, சொல்லலை, டக்குன்னு வந்தார். அடுத்த ஷாக்கா சினிமாவே விட்டேன்னாரு. அலையை யோசிக்கல, இன்னைக்கு சுனாமியே வந்து நிற்கிது. இதை ரஜினி ரசிகர்கள் ஒத்துக்கணும். இது ஒரு ஈகோ கிளாஷில் தான் போயிட்டுருக்கு. இதை எப்படி கொஞ்சம் ஆரோக்கியமாக எடுக்கலாம்னா, ரஜினி ரசிகர்கள் 50 வருஷமாக தலைவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. அண்ட் 3 தலைமுறையும் அந்த ரசிகர்களை ஹோல்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே கமெண்ட் அழகாக வரும். இங்கிட்ட விஜய் ரசிகர்கள் நம்ம சமூக சார்ந்த விஷயத்தில் இருக்கோம், ஒரு சின்ன வார்த்தை கூட வேறு மாதிரி போகும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும், இதை நம்ம தளபதிக்கு நல்ல பேரை தான் கொடுக்கணும்னு நினச்சா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். நான் ஏதாவது இங்கே மாற்றி சொல்லியிருந்தேன், அந்த எலுமிச்சை பழத்தைக்கு இது இங்கிட்டு உருட்டிட வேண்டாம் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, நம்பர் ஒன்னா சினிமாவில் அது ரஜினி சார் தான். இந்த பக்கம் நம்பர் ஒன் அரசியலில் அது விஜய் சார் தான். ஒன்று கேட்கலாம், இன்னும் வந்து ஜெயிக்கவே இல்லை, எப்படி நம்பர் ஒன்னா? ஒரு சிங்க குகைக்குள்ள ஒருத்தர் போய் நிற்கிறாருனாவே அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறத தாண்டி சிங்க குகையா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டே வெற்றி தானே. இதை யார் ஏற்றுக்கல, நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.